அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலாக்கிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுகிற விஷயத்தில் எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினால் அல்லாஹ் நம்மை விரும்புவான் என்று வரிசையாக பார்த்து வருகிறோம். நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறைப்படி செய்தார்கள் என்பதை முதல்ல தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நடைமுறைப்படுத்தும் பொழுது அல்லாஹுடைய அன்பு நம் மீது அதிகமாக ஏற்பட்டுவிடும். அந்த வரிசையில் தொழுகைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆக்களில் மிக முக்கியமான துஆக்களை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். அதில் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு பெற்ற பல விஷயங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸில் வருது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புக்ல், இந்த வார்த்தை அடங்கிய துஆக்கள் நிறைய ஹதீஸ்களில் வருது. அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஊது பிக்க, நிச்சயமாக நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தருகிறேன். எதிலிருந்து? ஜுபுனி வல் புகுல். ஜுபுனி என்று சொன்னால் கோழைத்தனம், புகுல் என்று சொன்னால் கஞ்சத்தனம். கோழைத்தனம், கஞ்சத்தனம், இந்த ரெண்டு பண்புகள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிற மனிதர்களிடத்தில் இருக்கவே கூடாது. சுத்தமாக இருக்கக்கூடாத பண்புகளில் மிக முக்கியமானது கோழைத்தனம், பயந்து வாழ்கிற ஒரு விஷயம். எதற்குமே பயப்படக்கூடாது. ஃபலா தக்ஷவ்ஹு வக்ஷவ்னி என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். எந்த இடத்துல, நிறைய இடத்துல வசனம் இருக்குது. யாருக்கு நீங்கள் பயப்படாதீங்க, எனக்கு மாத்திரம் பயப்படுங்கிறாங்க. அப்போ அந்த கோழைத்தனம் ஒரு நம்பிக்கை கொண்ட ஆண்களிடத்தில் பெண்களிடத்தில் இருக்குமானால் அதுவே பலகீனமாக இருக்கும். அந்த பலகீனத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் நாம் தொழுதுட்டு டெய்லி துவா செய்யணும். ஒன்று அரபி தெரிஞ்சால் அரபி, இல்லைனாக்கா யா அல்லாஹ் உன்கிட்ட கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறேன் யா அல்லாஹ் அப்படின்னு கேட்டாலே போதும். அல்லாஹ் எல்லா பாஷையும் அறிந்தவன். நாம் ஏன் அரபியில் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று படித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த வார்த்தை அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வாயின் மூலமாக உச்சரித்த அந்த அரபியையே நாம் உச்சரிக்க வேண்டும் என்பதுதானே தவிர, மற்றபடி நம்ம இஷ்டத்துக்கு அந்த அர்த்தத்தை நம்ம கேட்டாலே அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு போதும். முடியாதவர்கள் நான் சொல்கிறது, அதாவது வயதானவர்கள், ஏற்கனவே துவாவை மனப்பாடம் செய்ய முடியாதவர்கள் அல்லது மனப்பாட சக்தி இல்லாதவர்கள் தொழுது முடித்த பிறகு யா அல்லாஹ் உன்கிட்ட கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தருகிறேன். அடுத்ததாக கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு. கஞ்சத்தனம் கூட ஒரு தீய பண்பு ஒரு நம்பிக்கையான இடத்துல. ஏன்னாக்கா எது செலவு செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செலவு செய்ய வேண்டும். வீண் வரையம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற அல்லாஹ் கஞ்சத்தனத்தை அல்லாஹ் இருக்கிறார். அது வீண் வரையம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஒரு 10 ரூபாயில் ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னாக்கா அதுக்காக 100 ரூபா செலவு பண்ணக்கூடாது. சில குறிப்பிட்ட தொலைவுக்கு நம்ம நடந்து செல்ல முடியும் என்று சொன்னால் அது கார் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது பைக் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னாக்கா அந்த வீண் விரயத்தில் ஒரு நடந்து நம்மால் கொஞ்சம் தான் போக வேண்டியிருக்க கடைக்கு அப்படின்னாக்கா நடந்து சென்றால் ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அந்த கஞ்சத்தனம் என்ன ஆகுன்னு சொன்னால், ஒரு சில நேரங்களில் நாம் அதிக நாட்கள் இந்த உலகத்தில் வாழப் போகிறோமா என்ற எண்ணம் தோன்றிவிடும். கஞ்சத்தனம் என்னது? பொருளாதாரத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு செலவிடாமல் இருப்பது. எதற்கெல்லாம் நல்லா செலவிட சொல்லுகிறானோ அதை தாராளமாக செலவு செய்யணும். அது இல்லாத அந்த செலவு செய்கிற விஷயத்தில் இறுக்கி பிடித்து கொண்டு சாப்பிடுகிற விஷயத்தில், ஆடை அணிகிற விஷயத்தில், அதே மாதிரி அனுபவிக்கிற விஷயத்தில், இப்படியெல்லாம் இஸ்லாம் தாராளமாக விரிவாக அமைத்துக் கொள்ள சொல்லுகிறது. அல்லாஹ்வுக்கு தூதர் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது. ஒரு வீடு இருக்குன்னு சொன்னாக்கா தாராளமாக கட்டிக்கொள்வதிலோ, ஆடைகளை பொறுத்த வரைக்கும் அழகிய ஆடைகளை உடுத்துவதிலோ, சுத்தமாக இருப்பதிலோ, அது மாதிரி தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலோ எந்த தடையும் விதிக்கவில்லை. மாறாக
அதையெல்லாம் மிச்சப்படுத்தினால் நமக்கு இன்னொன்று செய்யலாம் என்று நினைத்து கொண்டு கஞ்சத்தனமாக வாழ்தல். அதுக்கு பிறகு ஏழை எளிவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து நம்மை நாமே தடுத்து கொள்வது. அப்போ இவைகள்லாம் கஞ்சத்தனத்தில் வந்துடும். அதுக்கு பிறகு சொன்னாங்க அவது மிக்க பித்திரத்தின் துணியா. மூணாவது, இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுகிற குழப்பம் ஒன்று இருக்குது எல்லாருக்கும். நாட்கள் செல்ல செல்ல அந்த யூத கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டிய திட்டங்களை போட்டுக்கொண்டு நம்பிக்கை கொண்டவர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். உலக மக்கள் அனைவரும் கெட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த குழப்பம் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். அதற்காக ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் மீட்னி அவுதுபிக்க மின் ஃபித்னத்தின் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுகிற குழப்பத்தை விட்டும் நான் உங்கள்கிட்ட பாதுகாப்பு தருகிறேன் அல்லாஹ். அடுத்தது கேட்டாங்க, அவுதுபிக்க மின் ஃபித்னத்தில் கபர், அடுத்ததாக கபரில் ஏற்படுகிற குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு தருகிறேன். இந்த உலகத்தில் ஏற்படுகிற குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு தருகிறேன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழும்போது அந்த உலக வாழ்க்கையில் குழப்பத்தால் நம்மால் நடைமுறைப்படுத்த முடியாத பல விஷயங்கள் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் கேட்கிற துவா ஒன்று. இது நம்ம கண்ணால் பார்க்கறது. இன்னொன்று, கபரில் என்ன குழப்பம் ஏற்பட போகுது என்று சொன்னால், கபர் வாழ்க்கை தான் நம்ம எதிர்பார்த்திருக்கிற வாழ்க்கை. ஒரு நம்பிக்கையாளர், அதாவது ஒரு முஃமின் எதிர்பார்த்திருக்கிற வாழ்க்கை இது. அடுத்த கட்ட கபருடைய வாழ்க்கை தான் நமக்கு. அந்த கபருடைய வாழ்க்கையில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டால் மிகப்பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடும். அல்லா காப்பாற்றணும். அதற்காக அதில் என்ன குழப்பம் ஏற்படும் என்று சொன்னால், நம்பிக்கை லாஸ்ட் கட்டத்தில், அது உயிர் போகிற நேரத்தில் நம்பிக்கையின்மை இல்லாமல் அந்த உயிர் சென்று விடுமானால் அங்கே போனது குழப்பம் தான் ஏற்படும். அதுக்கு பிறகு அங்கே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத குழப்பம். அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹை நம்பி, தூதரை நம்பி, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையை வாழ்ந்து கொண்டு இருந்து அல்லாட்ட நமக்கும் அல்லாஹுக்கு நமக்குமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு வாழும் பொழுது அங்கே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி சொர்க்கத்தின் காற்று வீசப்படும். அதுக்கு பிறகு ஆணை அணிவிக்கப்படும். அங்கே மறுமை வரை, அதாவது எழுப்பப்படுகிற வரை சொர்க்கத்துடைய காற்று வருகிறதா சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். அங்கே குழப்பம் என்னது, அங்கே கேட்கப்படுகிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறுதல், அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது என்று அலறுதல், அதுக்கு பிறகு அங்கே தருகிற தண்டனையை அனுபவித்தல், இவைகள் எல்லாம் குழப்பமாக மாறி அந்த கியாமத்து நாள் வரை, அதாவது உலகம் முழுவதுமாக அழிக்கப்பட்டு அங்கே எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டு இருக்கின்ற நாள் வரை அங்கே தான் வாழ போகிறோம். காலங்காலமாக வாழ்கிற இடம் அது ஒன்று. எத்தனை கோடி ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் யாருக்குமே தெரியாது, யாருக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குது. அப்போ அங்கே ஒரு குழப்பம் ஏற்பட்டு விட்டால் அதை விட மிகப்பெரிய நஷ்டம் ஒன்றும் கிடையாது என்பதற்காகத்தான் தொழுது முடிந்த பிறகு மிக முக்கியமாக கபருடைய அந்த குழப்பம், இந்த கபருடைய வேதனை ஒன்று கேட்டிருக்கிறாங்க. இந்த அதிசயம் எப்படி வருது சொன்னாக்கா, பித்ரத்தில் கபருன்னே வருது. அதாவது கபரில் ஏற்படுகிற குழப்பங்கள் இருக்குல்ல, அதிலிருந்து எல்லோரும் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அதிசயில் வரக்கூடிய சப்ஜெக்ட் என்ன, அது தமிழில் சொல்லணும்னாக்கா, இங்கே நாம் முதல்ல கோழைத்தனம், கஞ்சத்தனம், அதுக்கு பிறகு உலக வாழ்க்கையில் ஏற்படுகிற குழப்பம், அதுக்கு பிறகு கபரில் ஏற்படுகிற குழப்பம், இந்த 4 விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நேர தொழுகையிலும் கேட்டிருப்பதாக அதிசயில் பார்க்கணும். அப்போ அரபி உங்களுக்கு தெரிஞ்சால் இன்ஷாஅல்லாஹ் மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள். அல்லது அரபி படிக்க முடியவில்லை என்ற சூழ்நிலை ஏற்படும் போது இந்த வாசகத்தை ஈஸியாக தானே இருக்குது. என்னது, முதல்ல கோழைத்தனம், கஞ்சத்தனம், உலகத்தில் ஏற்படுற குழப்பம், கபரில் ஏற்படுகிற குழப்பம், இது பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் என்று நம்ம அதிகமாக துவா செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக நம்ம இடத்துல ஒரு பண்பு என்ன இருக்குன்னாக்கா, இந்த உலக வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை தான் அல்லாட்ட கேட்டுட்டு இருப்போம். பொதுவாக எல்லாருமே கேட்குற தப்பு ஒன்றும் கிடையாது, எது வேணாலும் அல்லாட்ட தான் கேட்கணும். ஆனால் அதிகமாக அதோடு கூடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த துவாக்களில் இருக்கிற அர்த்தத்தை தெரிந்து கொண்டு கேட்டோம்னு சொன்னாக்கா, இந்த உலகத்திலும் பயன் தரும், மறுமையில் நமக்கு பயன் தரும், கபருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நாம் எதிர்பார்த்து வாழ்கிற அந்த சொர்க்கத்துடைய அந்த வாழ்க்கையை நமக்கு எல்லாம் தந்து விடுவோம். அதனால தான் இப்போ சின்ன சின்ன துவாக்களை மனப்பாடம் செய்து கொண்டு அது உள்ளாக இருக்கிற அர்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் அல்லாட்ட என்ன தான் கேட்குறோங்கிறத விளங்கி கொண்டு மனதின் அடித்தளத்திலிருந்து கேட்டோம்னு சொல்லும்போது அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பு அதிகமாக ஏற்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த என்னது, ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான தொடர்பு, அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பு. இடையில யாரும் தேவை கிடையாது. நீங்கள் துவா செஞ்சு கொடுங்க, நீங்கள் பார்த்து ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு தேவை கிடையாது. இங்கே ஒன்றும் பொதுவாகவே எல்லா மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு இருக்கிறது. அந்த 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 மனிதன் அந்த அந்த உயிரினங்கள் எதை அல்லாட்ட கேட்குறதோ அதை அவன் டேட்டாக கொடுத்துடுவான். வேற ஆள் இடையில தேவையில்லை. சும்மா ஃபார்மாலிட்டி, அதனால் துவா செய்யுங்க, நீங்கள் துவா செய்ய சொல்கிற ஃபார்மாலிட்டிஸை தவிர அது உண்மை கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் நமக்கு எது தேவையோ அதை கண்டிப்பாக கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு இது போன்ற துவாக்களை கேட்க வேண்டும்.
நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் பொழுது முடிந்த பிறகு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து ஒரு திக்ர் செய்துவிட்டு இது போன்ற துவாக்களை கேட்டு அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை நாம் எல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பழக்கங்கள் தான் நம் பள்ளிவாசலில் வந்து அதிகமான நேரங்களை செலவு செய்வதற்கு ஒரு 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 ஆதாரமாக நமக்கு விளங்கும். டக்குன்னு ஓடிடக்கூடாது. பள்ளிவாசல் என்பது சாதாரண விஷயம் இல்லை, அல்லாஹ்வுடைய அருள்புரியப்பட்ட இடம். அப்போ தொழுது துவா செய்து அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பை ஏற்படுத்துகிற இடமாக ரசூலுல்லாஹ் வச்சிருக்கிறாங்க. அதனால் அந்த அமைப்பை அந்த 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 நிலைமையை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக் வளருமான் எனக்கு உங்களுக்கு வந்து அருள்புரிவானாக. வாக்குறு தவணா இலந்திலாகி பிறாலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க